நீங்க எந்த பிரஸ்? நியூஸ் 18. ஆ, சரி சரி சரி, ஓகே. அதாவது நான் திரும்ப சொல்றேன் தம்பி, அரசியல்ல வந்து எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யற பழக்கம் எனக்கு இல்லை. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். 87லேருந்து நீங்க சின்ன பையன், தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அப்ப பிறந்தீங்களோ இல்லையோ தெரில. அதனால தான் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அதனால என்னை பத்தி சீனியரா உள்ளவங்களுக்கெல்லாம் நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். எப்படி டீல் பண்ணுவேன், எப்படி செய்வேன் அப்படின்னு தெரியும். அதனால சொல்றேன், உங்க மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணியே பாருங்க. நீங்களும் இந்த மெத்தடை கத்துக்கலாம். ஒரே ஒரு கேள்விமா, நீங்க உங்க வயசுக்கு எந்த பிரச்சனைனாலும் நேரடியா போய் களத்துல சந்திக்கிறீங்க. ஆனா இப்ப ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு ஏதாவது பனையூர்ல வச்சு டீல் பண்றாங்க. அது நீங்க அவங்கள்ட்ட எல்லாம் போய் கேட்கணும். நீங்க எனக்கு ஏங்க, என்னுடைய அனுபவம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அதுவும் வந்து நாங்கள் வந்து இப்போ எல்லாம் இருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஸ்கூல் ஃபீடிங்கில் நாங்களாம் வரல. நாங்கள் வரலை, அம்மாவும் வரல. தலைவர் மறைகிறாரு, அப்போ வந்து அவ்வளோ பிரச்சனைகள் வருது. அம்மாவை கேபினெட்டில் இருந்தவங்க அத்தனை பேரும் இருக்கிறாங்க. கட்சி 2ஆ போகுது, 2 சின்னத்தில் போட்டிடுறோம், வெற்றி பெறுறோம். அம்மா எதிர்கட்சி தலைவர் ஆகுறாங்க, திரும்ப கட்சி ஒன்றா இணையுது. அதை செஞ்சதும் நான் தான். அதுக்கு பிறகு அதிமுக ஆட்சிக்கு வருது. யார் எங்களை எதிர்த்தாங்களோ அவங்கள, அதுவும் பர்சனலாக அம்மாவை திட்டுனவங்கள கூட ஸ்பீக்கராக்கணும், மந்திரியாக்கணும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்ததுனால என்னோடைய மூவ் அது தனியாக தான் இருக்கும். ஆனால் சக்ஸஸில் தான் முடியும்.